ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விஷயம் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும் ஆண்டவரின் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக அப்படி தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரின் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தரின் பராமரிப்பு என்கிற தலைப்பில் தியானம் பண்ண இருக்கிறோம். கர்த்தரின் பராமரிப்பு அல்லது கர்த்தரின் போஷிப்பு என்கிற தலைப்பில் நாம் இந்த நாள் செய்தியை தியானிப்போம். அதற்கு ஆதாரமாக எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15, 16, 17 இந்த 3 வசனங்களை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15, 16, 17. நான் அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில், இதோ பூமியில் ஜீவன்களண்டிலே 4 முகங்களுடைய ஒரு சக்கரத்தை கண்டேன். சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிகை பச்சை வர்ணமாயிருந்தது. அவைகள் 4க்கும் ஒரேவித சாயல் இருந்தது. அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரங்களுக்குள் சக்கரம் இருக்குமா போல் இருந்தது. அவைகள் ஓடுகையில் தங்கள் 4 பக்கங்களிலும் ஓடும். ஓடுகையில் அவைகள் திரும்புகிறதில்லை. ஸ்தோத்திரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி கண்ட பல தரிசனங்களில் ஒரு தரிசனத்தை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். இதை தியானம் பண்ணுறதுக்கு முன்பு இந்த புஸ்தகத்தை குறித்த சில அறிமுகத்தை மனதில் வைக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி எருசலேமிலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார். அதாவது யூதர்களின் சிறைபிடிப்பு 3 விசை இருந்தது. அந்த 3 விசை சிறைபிடிப்பில் 2வது விசை கிமு 597 சிறைபிடிக்கப்பட்டு அவர் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார். 2வது சிறைபிடிப்பின் பொழுது அப்படி புறப்பட்டு போனவர் அங்கே பாபிலோனில் கேபார் நதி அண்டியில் இருக்கிறார். இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு பிறகு ஆண்டவர் தமது ஊழியத்துக்கு என்றவர் அழைக்கிறார். அதாவது கிமு 592 தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு என்று கர்த்தர் அழைக்க அந்த ஊழியத்துக்கு வந்தாருங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசி. எரேமியா தீர்க்கதரிசி இந்த யூதேயாவில் தீர்க்க தரிசனம் உரைத்து ஊழியம் செய்து கொண்ட பொழுது எசேக்கியேல் பாபிலோனிலே சிறைப்பட்ட மக்கள் மத்தியிலே அவர் இந்த ஊழியத்தை செய்தார். அப்படி இந்த ஊழியத்தை அவர் செய்த பொழுது அவர் குடியிருந்த இடங்கள்லாம் விவரம் இருக்குதுங்க. விவரமாக அந்த கேபார் நதி என்றுங்கிறது யூப்ரட்டிஸ் நதி, அந்த நதியினுடைய ஒரு கிளை நதி. அந்த இடத்துல தான் சிறை விட்டு போன யூதர்கள் குடியிருந்தார்கள். நேபுகாத்நேச்சார் அங்கே குடி வைத்தான். இந்த யூதர்களுக்கு அதிகமான தண்ணீர் வசதி வேணும், அவர்கள் தங்கள் தெய்வத்தை ஆசரிப்பதற்கு அப்படின்னு நேபுகாத்நேச்சார் அவர்களை தண்ணீர் வசதி நிரம்பின அந்த கேபார் நதி அண்டிலே குடி வைத்தான். அங்கே குடியிருந்தார்கள். சிலர் வீடுகளை கட்டி அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி எசேக்கியேல் தீர்க்கதரிசி கூட ஒரு சொந்த வீடு இருந்ததாக அவருக்கு ஊர் எந்த இடத்துல குடியிருந்தான்ற விவரம் இருக்குதுங்க. நீங்கள் எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 15 வாசித்து பார்த்தீங்கன்னா தெலாபீட் அப்படின்ற ஒரு இடம், அந்த இடத்துல தான் அவர் குடியிருந்தார். 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பார்த்தீங்கன்னா அவருக்கு சொந்தமாக ஒரு வீடு இருந்ததாகவே அங்கே தெரிகிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர் திருமணமாகி மனைவியோடு இருந்தாருங்க. 3வது விசை யூதர்கள் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகும் பொழுது, அதாவது கிமு 586 தீர்க்கதரிசி எசேக்கியேலுடைய மனைவியும் மரித்து போனார். இது அவருடைய குடும்ப பின்னணி, ஊழிய பின்னணி. இது அவருடைய மனதில் வைத்து அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அவருடைய ஊழியத்தை குறித்தும் அவர் கண்ட ஒரு தரிசனத்தை குறித்தும் இந்த நாளில் தியானம் பண்ண கர்த்தர் உதவி செய்வாராக. இதை தியானிக்கும் பொழுது அவர் கண்ட தரிசனத்தில் கர்த்தரின் பராமரிப்பு, கர்த்தரின் போஷிப்பு என்கிற தலைப்பில் தியானிப்பது நமக்கு
மிகுந்த பிரயோஜனமாக இருக்கின்றான் கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். கவனமாக கேளுங்கள், அது உங்கள் ஒவ்வொருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாரா. பொதுவாகவே இந்த போஷிப்பு பராமரிப்பு என்று வரும்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு கஷ்டம் நஷ்டம் பாடுகள் நெருக்கத்தின் மத்தியில் மிகுந்த ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன சுவிசேஷத்தில் சொன்ன அற்புதமான ஒரு வசனம். தனிப்பட்ட விதத்தில் எனக்கு மிகுந்த ஆறுதலாக இருக்கக்கூடிய வார்த்தை அது. என்ன? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34வது வசனம். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் ஆண்டு சொன்னார். பார்த்தீங்களா? மத்தேயு 6:34 வாசி கேட்போம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்று நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை எவ்வளோ ஒரு ஆறுதலான வார்த்தை. பார்த்தீங்களா? பலவிதமான கவலைகளும் பாடுகளும் பயங்கரம் நிறைந்த அந்த உலகத்தில் கவலைப்படாதுங்கள் என்று சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லாத ஒரு காலம் இது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று மாறாத நமது ஆண்டவர் இயேசு தமது ஜனத்தை பார்த்து சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தை, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். அதோடு நிறுத்தலுங்க. நீங்கள் காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், ஆகாய்த்து பறவைகளை காகங்களை கவனித்து பாருங்கள். அவைகளை போஷித்து அவைகளுக்கு உடுத்துகிற நான் உங்களுக்கு அதை செய்ய மாட்டானா என்றால், நீங்கள் உடைக்காக கவலைப்படுவது என்ன? ஆகாரத்துக்காக கவலைப்படுவது என்ன? நான் அவளை போஷிக்க வல்லவர் என்று ஆண்டவர் இவ்வளோ ஆறுதலாக பேசுகிறார் பார். சாதாரண காட்டு புஷ்பத்துக்கும் காகங்களுக்கும் போஷித்து உடுத்து வைக்கிறேன் நான். என் சாயலிலே படைக்கப்பட்ட உங்களை நான் நடத்த மாட்டேனா? உடுத்து வைக்க மாட்டேனா? உங்கள் நிர்வாணத்தை நான் மூட மாட்டேனா? உங்கள் பசிக்கு ஆகாரத்தை கொடுக்க மாட்டேனா? உடலை படைத்த நான் அந்த உடலை போஷிப்பதற்கு ஆகாரத்தை கொடுக்க மாட்டேனா? ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நாளை தினத்து குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை எத்தனை ஒரு ஆறுதலான வார்த்தை பாருங்க. இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவர் யார் என்பது இங்கே புரியுது பாருங்க நமக்கு. ஆதியாகமத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 1:31 ஆண்டவர் படைத்த எல்லாமே சிறப்பாக இருந்தது, நல்லதுன்னு கண்டாராம். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 1:31. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. மிகவும் நன்றாயிருந்தது அப்படி சொல்றார். அப்படி படைச்சது எல்லாமே மிக சிறப்பாகத்தான் படைத்தாருங்க என்றால், அப்படி படைத்த ஆண்டவர் தன் படைப்புக்குரிய தேவைகளையும் சந்திக்க வல்லவர். தேவைகள் என்னதுன்னு அவருக்கு தெரியும். அந்த தேவைகளை சந்திக்க அவரால் ஆகும். விலங்குகளாகட்டும், மச்சங்களாகட்டும், மிருக ஜீவங்களாகட்டும், ஏன் அவருடைய சாயல படைக்கப்பட்ட மனுஷனாகட்டும், சிருஷ்டித்தவருக்கு சிருஷ்டித்தவருடைய தேவை என்ன என்பதை அறிந்து அத்தனை தேவைகளை சந்திக்க வல்லவராகிய தெய்வம் அவர் தான் சொல்றாருங்க, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாது. இன்னொரு சங்கீதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, அருமையான ஒரு வார்த்தைங்க. 147ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஒரு ஆச்சரியமான வார்த்தை அது. 147:9 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். பார்த்தீங்களா? நம்ம நினைக்கிறோம் என்னவோ காக்கா குஞ்சுகள்லாம் என்னவோ சாதாரண நினைக்கிறோம். அவைகள் கூப்பிடும் பொழுது அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து அவைகளையும் போஷிக்கிறார்னா என்ன அற்புதமான ஒரு தெய்வம். அப்படிப்பட்ட ஆண்டவர், அவர் சாயல படைக்கப்பட்ட, இன்னும் சொல்ல போனால் ரத்தத்தால் மீட்கப்பட்ட தெய்வ ஜனமே நம்ம போஷிக்க மாட்டாரா? நாளை தினத்தின் தேவைகளை சந்திக்க மாட்டாரா? ஆச்சரியமான ஆண்டவருங்க. நீங்கள் 1 தீமோத்தேயு 6:17 வாசித்து பார்த்தீங்கன்னா, நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தெய்வன் அப்படின்னா எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தைங்க அது. நாம் சகலவற்றையும் அனுபவிப்பதற்கு அவர் அனுகூலம் பண்ணுகிற தேவன், சகலவற்றையும் அனுபவிப்பதற்கு நமக்கு ஆதரவு அளிக்கிற தேவன், அனுபவிப்பது கண்டு சந்தோஷப்படுகிற தேவன்னா அது மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் உபாகமத்தில் ஒரு வார்த்தை வருது, நீங்கள் உபாகமம் 8:18 வாசித்து பாருங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்குறான், பலனை கொடுக்கிறவன் கர்த்தர், அதை அனுபவிக்கக்கூடிய அனுக்கிரகத்தை கொடுக்கிறவர் கர்த்தர்னா அடே அப்பா என்ன அருமையான தெய்வங்க. ஆகதான் அவர் தான் சொல்கிறாருங்க, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்க, நாளை தினம் தன்னுடைய கவலைப்படும்,
என்று ஆற்றி தேற்றுகிற அற்புதமான வார்த்தையை நினைக்கும் பொழுது இருதயத்துக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக இருக்கிறது. இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவர் நம்ம போஷிக்கிறவர், நம்மை பராமரிக்கிற தேவன். ஆகவே அவர் நடத்துவார். ஆக நாளை தினத்தை குறித்தோ பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருந்தால் கர்த்தங்களோடு பேசாருன்னு விசுவாசிங்க. கவலைப்படாதிருங்க. எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து எதை குறித்து கவலையோடு இருக்கீங்க? கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் சொல்றார். நிற்கி கவலைப்படாதிருங்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் பேரில் வைத்து காத்திருங்க, ஜெபியுங்கள், விசுவாசிங்க, நம்புங்க. நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளை சம்பூர்ணமாய் கொடுக்கிறவ ஸ்தோத்திரம். ஒரு நாளும் நம்ம கைவிட மாட்டார். அது நெதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறவர் நேர்த்தியா நடத்துவார். பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ இதை மனதில் வைத்து அவர் நம்மை போஷிக்கிறவர், பராமரிக்கிறவர் என்கிற அந்த ஒரு தலைப்பை மனதில் வைத்து இப்போ எசேக்கியேல் கண்ட அந்த தரிசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். அது என்ன தரிசனம்? இப்போ நம்ம வாசிக்க கேட்ட பாருங்க. 1ஆம் அதிகாரத்தில் 15லிருந்து கிட்டத்தட்ட நீங்கள் 22 வரல நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான ஒரு தரிசனம். எசேக்கியேல் ஒரு சக்கரத்தை பார்க்குறார். சக்கரத்தை பார்க்குறார். அந்த சக்கரம் ஒரு விசித்திரமானது, வினோதமான ஒரு சக்கரம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சக்கரம் முழுவதும் கண்களினால் நிரம்பி இருக்கிறது. அந்த சக்கரத்துக்கு 4 முகங்கள் இருக்கிறது. அந்த 4 முகங்களும் ஒரே சாயலில் இருக்கிறது. அந்த சக்கரம் புறப்படும் பொழுது 4 திசைகளும் போகிறது. ஆனால் அது திரும்புகிறது இல்லை. இதுதாங்க தரிசனம். அப்புறம் 4 ஜீவன்கள், அந்த ஜீவன்கள் எழும்பும் பொழுது இந்த சக்கரம் எழும்புகிறது, அது நிற்கும் பொழுது இதுவும் நிற்கிறது என்று ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். இது கொஞ்சம் உற்று கவனித்து பார்த்தால், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஆண்டவரின் பராமரிப்பை குறித்தும் போஷிப்பை குறித்தும் பாதுகாப்பை குறித்தும் இந்த சக்கர தரிசனத்து மூலமாக நம்ம தியானம் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? ஸ்தோத்திரம். இப்போ முதல் வசனத்தை, அதாவது 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்பான். 1:15. நான் அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில் இதோ பூமியில் ஜீவன்கள் அண்டையிலே 4 முகங்களை உடைய ஒரு சக்கரத்தை கண்டேன். 4 முகங்கள் உடைய ஒரு சக்கரம். அந்த சக்கரத்துக்கு 4 முகங்கள் இருக்கிறது. நான் சொன்னது போல அதெல்லாம் அந்த 4 முகங்கள் ஒரே சாயலில் இருக்கிறது அப்படின்னு அந்த வினோதமான விசித்திரமான சக்கரத்தை குறித்து இவர் சொல்றாரு தரிசனம் கண்டு. பொதுவாக சக்கரம் அப்படின்னாவே பொதுவாக நம்ம என்ன பேசுவோம்? காலச்சக்கரம் அப்படிலாம் பேசுவோம். வாழ்க்கை என்பதை ஒரு சக்கரம் தாங்க என்றெல்லாம் நம்ம பேசுவோம் இல்லைங்களா? இதெல்லாம் நமது நடைமுறை வழக்கத்தில் இருக்கிற சொல். வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம் போல, சக்கரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது போல வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது அப்படிலாம் நம்ம பேசுவோம். அது உண்மைதான். இப்போ இங்கே பார்க்குற அந்த சக்கரத்தை பார்த்தீங்கன்னா அதை கூட நமது வாழ்க்கையாக இங்கே பார்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு சக்கரம் என்றால், சக்கரம் ஓடும்போது பார்த்தீங்கன்னா ஒரே நிலையில் இருக்கிறது இல்லை. கீழே இருக்கிற பகுதி ஒரு விசை மேலே வருகிறது, மேலே இருக்கிற பகுதி இன்னொரு விசை கீழே வருகிறது, மறுபடியும் கீழே இருக்கிறது மேலே, மேலுக்கு கீழே என்று தான் இப்படி சக்கரம் சுழலும் போது மாறி மாறி வருவதாக இருக்கிறது. அதுதாங்க சக்கரம், ஓடுற ஒரு சக்கரம். அதை போல்தான் நமது வாழ்க்கை. வாழ்க்கை எப்பொழுதுமே ஒன்று போல் இருக்கிறது இல்லை. இன்றைக்கு இருக்கிறது போல் நாளைக்கு இருக்கிறதில்லை. ஒருவேளை இன்றைக்கு ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்கலாம், எளியவராக இருக்கலாம், வறியவராக இருக்கலாம், தரித்திர நிலைமையில் இருக்கலாம், எல்லா பக்கத்தும் கைவிடப்பட்டிருக்கலாம். அப்படி கைவிடப்பட்டு தரித்திர நிலைமையில ஒரு நஷ்டப்பட்டு ஏழ்மையிலே வறுமையில் இருக்கலாம். அதுதான் சக்கரம் கீழே இருக்கிறதுன்னு அனுபவம். ஆனால் எல்லா நேரமும் அந்த சக்கரத்தின் பகுதி கீழே இருப்பதில்லை. அதை போல் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் சந்திக்கும் பொழுது நமது வாழ்க்கை எப்பொழுதுமே ஒன்று போல இருக்கிறதில்லை. ஆண்டவர் அப்படி அமைப்பதில்லை. நமது வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி அமைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, ஒரு வார்த்தை இருக்கிறது, உபாகமம் 11:11 கொஞ்சம் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அருமையான ஒரு உருவகத்தை அங்கே பார்க்கலாம். நீங்க உபாகமம் 11:11. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அந்த தேசம் கானான் தேசத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாருங்க.
அது மலைகளும் பள்ளத்தாக்கள் உள்ள தேசம் அப்படி சொல்றார். மலைகள் உண்டு, பள்ளத்தாக்குகள் உண்டு, அப்படிப்பட்ட ஒரு தேசம் என்றால் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான் தேவன் அமைக்கிறார். எப்பொழுதுமே நமது வாழ்க்கையில் பள்ளத்தாக்கு இருக்கிறது இல்லை, எப்பொழுதுமே நமது வாழ்க்கையில் உயர்ந்த மலை உச்சியின் அனுபவம் இருக்கிறது இல்லைங்க. காலங்கள் மாறும் பொழுது அடிக்கடி ஆண்டவர் நமது வாழ்க்கையினுடைய இந்த சூழ்நிலையை மாற்றி கொண்டிருக்கிறார். அப்படித்தான் வாழ்க்கை அமைக்கிறார். ஒரு காலகட்டத்தில் பள்ளத்தாக்கில் இருக்கோம் என்று சொன்னால் பள்ளத்தாக்கே நமக்கு வாழ்க்கை இல்லை. அந்த பள்ளத்தாக்கை மாற்றி ஆண்டவர் மலை உச்சி கொண்டு வர சமைத்து வைப்பாருங்க. அப்படி தான் நமது வாழ்க்கை அனுமதிக்கிறார் நம்ம ஆண்டவர். அருமையானவர்களே, நான் சொன்னது போல ஒருவேளை இன்றைக்கு பள்ளத்தாக்கள் இருக்கலாம், நீ ஒருவேளை வறுமை, ஏழ்மை எல்லாவற்றையும் எழுந்து ஒரு காலத்தில் நல்லா இருந்தேன், இன்றைக்கு எல்லாவற்றையும் எழுந்திருக்கிற என்று தரித்திர நிலைமைக்கு இருக்கலாம். நஷ்டப்பட்டு தோல்வி அடைந்து எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கலாம். அப்படி ஒரு தாழ்ந்த நிலைக்கீங்களா? சக்கரம் கீழே இருக்கிறது போல இருக்கிறீங்களா? நீங்கள் பயப்படாதீர்கள். எப்போவுமே இப்படி இருக்கிறது இல்லை, எப்பொழுதுமே தேவன் அப்படி வைக்கிறது இல்லை, எப்பொழுதுமே நம்ம மிதித்து விடுகிறது இல்லை, எப்பொழுதுமே இப்படி பள்ளத்தாக்கிலே கடந்து நம்ம அடிந்து விட வேண்டும் என்று தேவ சித்தம் அல்ல. நிச்சயமாய் ஒரு நாள் உண்டு, சக்கரம் சொல்வது போல இந்த பள்ளத்தாக்கு நிலைமை மாறும். மலையின் உச்சிக்கு கொண்டு வர கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. சங்கீதக்காரன் தன் அனுபவத்தை சொல்ற ஒரு வார்த்தை இருக்குது. 113 சங்கீதம் 7-8 கொஞ்சம் வாசித்து பாருங்களேன். 113 7-8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். பாத்தீங்களா? எப்பவுமே அவன் எளியவனா இருப்பதில்லை. தேவன் அப்படி நமது வாழ்க்கை அமைக்கிறது இல்லைங்க. ஒரு நாள் எளியவனை குப்பையிலேருந்து உயர்ச்சி பிரபுக்களோடும் அதிபதிகளோடு உட்கார வைக்கிற ஒரு நாள் இருக்கிறது. அதான் சொன்னேன், எப்பவுமே பள்ளத்தாக்கு இருக்குது இல்லை, ஒரு நாள் மலை உச்சின் அனுபவம் இருக்கிறது. எத்தனையோ பரிசுத்த வாழ்க்கையை நீங்கள் பாருங்க. எலியாவை பாருங்க. நேற்று தினத்தில் கர்மேலும் உச்சிலே இருந்தார். தேசத்தையே தேவனுக்கு நேராக திருப்பினார். யெகோவா தேவனே தேவன் என்று சொல்லி தேசமே புகழ்ந்தது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நிலைமை கர்மேலின் மேல். ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஏசபேலுக்கு பயந்து அங்கே இருந்து ஒரே ஓட்டமாக ஓடி கிட்டத்தட்ட 100 மைலுக்கு அந்த பக்கம் பேர்சபா வனாந்தரத்தில் ஒரு சூறைச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும், நான் நல்லவன் அல்ல என்று அதல பாதாளத்துக்கு போயிட்டார். பாரு, பள்ளத்தாக்கு நிலைமைக்கு போயிட்டார். நேற்று தினத்தில் தான் பார்த்தீங்கன்னா கர்மேலு மேலே தேசமே புகழுது, எலியானா எலியாச்சா, ஓ எலியாவின் தேவன் எலியாவின் தேவன் என்று தேசமே புகழ்கிறது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எலியாவை காணலை. அவரை பார்த்தா சூறை செடியின் கீழ் 100 மைலுக்கு அந்த ஓடி படுத்துட்டு இருக்காருங்க. பார்த்தீங்களா? ஆனால் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அப்படியே ஆண்டவர் எலியா விட்டுல பாருங்க, போகட்டும்னு விடலை. பார்த்தீங்களா? உடனே அவர் வாயை மூடலைங்க. அதுக்குள்ள தூதன் இறங்கி அவனுக்கு தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்து தேற்றி மறுபடியும் ஓட செய்கிறார்ப்பா, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் புறப்படு என்று சொல்லி மறுபடியும் தன் ஊழியத்தை தொடர்ந்தார். நமது வாழ்க்கை அப்படித்தான், தேவன் அப்படித்தான் அமைக்கிறார். இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் அப்படி இருக்கலாம், எலியாவை போல இருக்கலாம். நான் நினைச்சது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று. ஒருவேளை என் வாழ்க்கையே தோல்வி. ஒருவேளை ஊழியக்காரர்கள் கேட்டுருந்தீங்கன்னா, நான் இவ்வளோ பிரயாசப்படுற என் ஊழியமே தோல்வி தான். எலியாவின் சோர்வுக்கு என்னங்க காரணம்? ஆகாபும் ஏசபேலும் இந்த அற்புதத்தை கண்டு ஆண்டவர் தமது அக்கினி இறக்கி பலிபடுத்தினது, பலியை பட்சித்தது கண்டு தேசமே மண்டியிட்டது. இதை கண்டு ஏசபேலும் ஆகாப்பும் மனம் திரும்புவார்கள், ரட்சிக்கப்படுவார்னு பார்த்தாருங்க. ஆனால் ஏசபேலும் பயமுறுத்தி அவ செய்தி அனுப்புறா. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இத்தனை பெரிய அற்புதத்தை கண்டோம், ஏசபேலும் மனம் திரும்பல, ஆகாப் மனம் திரும்ப, ஊழியம் தோல்வியோ அப்படின்னு ஒரு மன சோர்வுங்க. ஆகவே தான் சூறைச்செடி படுத்துக்கொண்டு போதும்னு சொல்றாரு. ஒருவேளை இந்த ஊழியம் செய்கிற தேவதாசர்களே, எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் ஊழியம் செய்து பிரயாசப்பட்டு ஒன்றும் நடக்கலை, எதுவுமே நினைச்சது போல் நடக்கலை என்று சொல்லி எங்கள் ஊழியம் தோல்வியோன்னு நினச்சிருக்கீங்களா? கர்த்தங்களோடு தான் பேசுகிறார். இன்னைக்கு பயப்படாதிருங்கள். சோத்திரம், இன்றைக்கு பள்ளத்தாக்கு இருக்கலாம், நாளைக்கு மறுபடியும் கர்மேலு கொண்டு வர ஊழியத்தை தொடர்ந்து செய்யக்கூடிய கிருபை கற்றுக் கொடுப்பார். சோத்திரம், பள்ளத்தாக்கு மாறும், பயப்படாது. சக்கரத்துடைய கீழ்ப்பகுதி ஒரு விஷயம் மேலே வருவது போல நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மாறும். கர்த்தர் உயர்த்துவார். ஸ்தோத்திரம், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. வாழ்க்கை அப்படித்தான். குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட அப்படித்தான்.
ஒரு காலத்தில் ரொம்ப நல்லா இருந்தேன், ஆனால் இன்னைக்கு எல்லாவற்றையும் நான் இழந்துட்டேன் என்று அதை நினைத்து நீங்கள் டிப்ரெஷன் ஆகி, மன சோர்வாகி, மன உளைச்சலாகி எல்லாம் எந்த வேலையும் செய்ய முடியாமல் இருக்கலாம். கர்த்தங்களோடு பேசுகிறார், பயப்படாது, நம்ம அழைத்த ஆண்டவர் கைவிட மாட்டா. நான் முதல்ல சொன்னது மனசில் வைங்க, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடைய கவலைப்போடுன்னு சொன்னவர் அற்புதமாக நடத்துவார், போஷிப்பா நடத்துவார், பயப்படாதிருங்க. ஸ்தோத்திரம். அந்த சக்கரம் நமக்கு என்ன சொல்லுது? எப்பொழுதுமே அது கீழே இருக்கிறது இல்லை, ஒரு விசை மேலே வரும். அதே போல நிச்சயமாய் கர்த்தர் உங்களை தாழ்ந்த இருக்கிறவங்களை உயர்த்துவார், குப்பையிலே இருக்கிறவங்களை உயர்த்தி கண்மேல் மேல் நிறுத்துவார். அதிகாரிகளோடு அதிபதி ராஜாக்களோடு உட்கார வைப்பார். பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை நான் வாசித்த பொழுது அன்னாள் பாடின பாட்டினுடைய சில கவிகள் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. 1 சாமுவேல் 2 அதிகாரம் 3 முதல் 7 வசனம் அது இருக்குதுங்க. வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 2 3லேருந்து 7 சில வசனங்கள். இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள். திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றால், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியமானாள் என்று அன்னால் தாழ்ந்த நிலைமையில கிடந்தவளை கர்த்தர் உயர்த்தின பொழுது ஆண்டவர் யார் என்று சொல்லி பாடின அற்புதமான ஒரு பாடல். பார்த்தீங்களா? என்றால் ஒரு நாள் தேவன் உங்களை உயர்த்துவார், சூழ்நிலையை மாற்றுவார். பயப்படாதிருங்க. அந்த சக்கரத்தை சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த சக்கரத்தில் அது கீழே இருக்கும்போது நிறைய தூசு துரும்பு இதெல்லாம் இருந்திருக்கும். மேலே வரும்பொழுது அந்த தூசு எல்லாம் பறந்துடும். அதே போல் நமது வாழ்க்கை அப்படித்தான். இந்த சூழ்நிலையில் அநேக கவலைகள், கண்ணீர்கள், உபத்திரவங்கள், பாடுகள் இருக்கலாம். சில நிந்தைகள், தூசை போல சில நிந்தைகள், அவமானங்கள் இருக்கலாம். இதனால தான் உனக்கு, அதனால தான் உனக்கு, நான் நல்லா இருக்கிறேன் என்றெல்லாம் சில நிந்தைகள் இருக்கு. அது தூசு போல் இருக்கலாம். பயப்படாதீங்க. உங்கள் சூழ்நிலை மாறும் பொழுது அந்த தூசு போன்ற நிந்தை அவமானத்தை எல்லாம் மாற்றி உங்கள் தலைகளை தேவன் உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதே போல மேலே இருக்கிற சக்கரம் கீழே வருவது போல, ஒருவேளை இன்றைக்கு சிலர் நீங்கள் மேலே இருக்கலாம், உயர்ந்த நிலைமையில் இருக்கலாம், தேவன் உங்களை உயர்த்தி வைத்திருக்கலாம். அப்படி உயர்த்தி வைத்திருக்கும் பொழுது அகந்தை வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது, வீண் பேச்சு பேசக்கூடாது. என்னன்னு கேட்டால் ஒரு நாள் சூழ்நிலை மாறும். சக்கரம் கீழே வருவது போல ஒரு நாள் சூழ்நிலை மாறும் என்பது மறக்கக்கூடாதுங்க. ஆக இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி கர்த்தர் உயர்த்தி வைத்த அந்த சூழ்நிலையில் தான் அந்த ஸ்தானத்தை காத்துக்கொள்ள முடியதில்லைங்க. ஹேண்டில் பண்ண தெரியல. ஆண்டு கொடுக்குற பெரிய ஆசீர்வாதங்களை, உயர்வை ஹேண்டில் பண்ணுற தெரியுதில்லை. ஆகவே இழந்துடுறாங்க. அந்த ஆசீர்வாதத்தையும் சாபமாக்கி கொண்ட அநேகர் உண்டு. உசியா ராஜா பெஸ்ட் எக்ஸாம்பிள். கர்த்தர் உயர்த்தினார், 52 வருஷம் அரசாண்டான், ஒரு நல்ல ராஜா தான். ஆனால் உயர்வு வந்த உடனே அந்த ஆசீர்வாதத்தை ஹேண்டில் பண்ண தெரியல அவனுக்கு. ஆகவே பெருமை கொண்டு குஷ்டரோகியாகி கடைசி பேரில் தனித்து வீட்டில் கூடியிருந்து செத்தான். பார்த்தீங்களா? ஆகவே தேவன் உயர்த்தும் பொழுது ஸ்தோத்திரம், அந்த ஆசீர்வாதத்தை எப்படி காப்பாற்றணும் பார்க்கணும். உங்களை தாழ்த்தி தேவனை சார்ந்து கடந்து வந்த பாதையை நினைத்து கர்த்தர் வைத்த ஸ்தானத்தை காத்து கொள்ளணுங்க. இல்லைன்னா உசியா ராஜா மாதிரி ஆயிடக்கூடாது நமக்கு. ஆகவே தான் சொன்னேன், ஆண்டை உயர்த்தும் பொழுது, ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை, உயர்வை ஹேண்டில் பண்ணக்கூடிய கிருபையை கேட்டு வாங்கணும் ஆண்டிடத்துல. ஸ்தோத்திரம். இழந்து விடக்கூடாது. இல்லைன்னா அந்த ஆசீர்வாதமே சில நேரம் நமக்கு சாபமாயிரம் கீழே கொண்டு வந்துடுங்க என்பதை மறவாதிருங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிலர் நான் பார்த்துருக்கிறேன், மனுஷன் புகழ்வாங்க, உயரத்தில் வைக்கும் பொழுது புகழ்வாங்க. அந்த புகழுக்கு மயங்கி அநேக ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க கேட்குறவங்க, சோத்திரம், கர்த்தரை உயர்த்தியிருக்கலாம், மேன்மைப்படுத்தியிருக்கலாம். அது நிமித்தம் அநேகர் புகழ்வாங்க. மனுஷன் யாருன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த கடைசி வாரத்தில் எருசலேமிற்கு பவனியா வருகிறார். பவனியா வரும் பொழுது அத்தனை பேரும் ஆக தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி முழங்கினார்கள். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 21:9 கொஞ்சம் வாசிங்களேன். மத்தேயு 21:9. முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள்
தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இப்படி ஆர்ப்பரிக்கிறாங்களா அதே ஜனங்கள்? அப்போ பாரு, ஒரு வாரம் கூட ஆகலைங்க, அந்த வாரத்தின் கடைசியில் பாருங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க. வெள்ளிக்கிழமை என்ன சொல்கிறாங்க பாருங்க. நீங்கள் 27, 23 மத்தேயு. தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள், அவனை சிலுவையிலே அறைய வேண்டும், சிலுவையில் அறைய வேண்டும், சிலுவையில் அறைய வேண்டும் அப்படின்னு முழக்கறாங்க. என்னையா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று குருத்துவாலை பிடிச்சிக்கிட்டு ஓசான்னு முழங்கினமே, இப்போ அந்த கூட்டம் இந்த கூட்டமோ சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். இதாங்க மனுஷன், பார்த்தீங்களா? ஆகவே மனுஷன் புகழ்வதை வைத்து மேட்டிமை கொள்ளக்கூடாதுங்க, அதுக்கு இடமே தரக்கூடாது. நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆண்டவர் இயேசுவை பாருங்கள், எந்த இடத்துலையும் மனுஷனுடைய புகழ்ச்சி ஏற்றுக்கல. அவர் நல்ல போதகரேன்னு சொன்னா ஒருத்தன் மத்தேயு 19, நல்ல போதகரே நித்திய ஜீவனை பெற்று நான் என்ன செய்ய வேண்டும், உடனே சொல்லிட்டாரு, என்ன நல்லவன் சொல்வானேன் அப்படின்னு. பிதா தான் நல்லவர். அந்த புகழ்ச்சியை ஆண்டவர் பிதாவுக்கு அனுப்பிட்டார். இருப்பார். என்ன அருமையான பெஸ்ட் எக்ஸாம்பிளுங்க அது, இல்லைங்களா? எந்த புகழ்ச்சி வந்தாலும் ஆண்டவருக்கு செலுத்துங்க, மகிமையை கர்த்தருக்கு செலுத்துங்க, நமக்காக்கி கொள்ளக்கூடாது. ஆகவே உயர்ந்த பட்சத்தில் தேவன் வைத்திருக்கிறவர்கள் இதெல்லாம் கவனிக்கணும். கவனித்து உங்களை தாழ்த்தி கொள்ளுங்கள், தேவன் உங்களை உயர்த்துவார். உங்களுடைய உயர்வு நிரந்தரமாக இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ சக்கரம் சொன்னேன், அந்த சக்கரத்தை இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. இப்படி சக்கரம் எவ்வளோ தூரம் ஓடினாலும் சுற்றினாலும், ஆனால் அதில் ஒரு மையப்பகுதி ஒன்று இருக்குது, அதான் அச்சு, இல்லைங்களா? அந்த அச்சு மட்டும் அசையாதுங்க. எவ்வளோ வேகத்தில் போகட்டும், எங்கத்தான் வீல் போகட்டுங்க, ஆனால் அந்த மையப்பகுதிக்கு அச்சு மட்டும் அசையாது, அசைவே அசையாது. அதை போல் நம்மை போஷிக்கிற ஆண்டவர் யார், நம்மை பராமரிக்கிற ஆண்டவர் யார், நமக்கு பாதுகாப்பாக இருக்கிற ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் மாறாதவர். அவரே சொல்றாருங்க, நான் மாறாதவர் அப்படின்னு சொல்லி. என்றால் எதில் மாறாதவர்? அவர் போஷிப்பதில் மாறாதவர், பாதுகாப்பதில் மாறாதவர், பராமரிப்பதில் மாறாதவர். அவர் அன்பு மாறாது, அவர் நீதி மாறாது, அவரது உண்மை மாறாது. இப்படி இவர்களெல்லாம் மாறாத தெய்வம். ஆகவே தான் எபிரேயர் 13:8 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மனுஷன் மாறிவிடுவா, சூழ்நிலை மாறிடும், உதவி செய்யறன்றவன் அடுத்த நாளே மாறிடுவான், எல்லாம் நான் நம்பின எல்லாம் ஒரு நாள் மாறி போகும். ஆனால் எந்த நிலைமையிலும் எப்பொழுதும் மாறாதவர் என்றால் நமது ஆண்டவர் இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தில் மாறாதவர். அவர் வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அவர் அன்பு மாறாது. மனுஷன் அன்பு மாறி போயிருங்க. ஸ்தோத்திரம். மனுஷனுடைய வாக்குறுதி மாறி போயிடும். ஆனால் இயேசுநாதருடைய வாக்குறுதி ஒருபோதும் மாறாது. அவருடைய அன்பு மாறவே மாறாது. ஏனென்றால் அந்த அன்பிலே சுயநலம் இல்லை, தியாகமான அன்பு இயேசுவின் அன்பு. ஏனென்று கேட்டால் ரோமர் 5 நீங்க வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து அன்பை விவரித்து சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பகுதிங்க அது. ஸ்தோத்திரம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவன் ஒருவேளை மரிக்க துணிவான். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்படின்னா பாவிகளுக்காக ஜீவனை கொடுத்தாருன்னா எந்த சுயநலமும் இல்லை பாருங்க. எந்த சுயநலமும் இல்லாமல் அன்கண்டிஷனல் லவ் அப்படி சொல்லுவாங்க. நிபந்தனையற்ற ஒரு அன்பு. நீ செய்தா தான் ஜீவனை கொடுப்பேன்னு சொல்லலையே, ஜீவனை கொடுத்த பிறகு தான் சொல்றார் நீ இப்படிலாம் வாழணும் என்றார். ஓ, இயேசு கிறிஸ்துவின் அன்பு எத்தனை ஆச்சரியமானது, மாறாத ஒரு அன்பு. ஒரு சக்கரத்தில் அச்சு மாறாதது போல இயேசு தமது வாக்குத்தத்தத்தில் போஷிப்பதில், பராமரிப்பதில், பாதுகாப்பதில் அவர் மாறவே மாட்டார். நம்ம மாறினாலும் அவர் மாற மாட்டார். இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மாறாத ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு அவர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசித்து அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவரை சார்ந்து கொள். எந்த காலத்தும் அவர் மாற மாட்டாருங்க. இந்த வருஷத்தில் கொடுத்த வாக்குத்தத்தமாகட்டும், இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தமாகட்டும், அல்லது ஊழியத்துக்கு அழைத்த பொழுது, அல்லது உங்களுக்கு ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தங்களாகட்டும், ஒருபோது இது மாறாது. பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். போஷிப்பதிலே அவர் மாறாத தெய்வம், மாறாத தெய்வம் என்றால் ஆண்டோட அன்பை நம்ம சொல்லிட்டே போலாம்.
இன்னொரு விஷயத்த கூட சொல்லிட்டு நான் அடுத்த குறிப்பு போகணும். இந்த வீல் பார்த்தீங்கன்னா, சக்கரத்தை பார்த்தீங்கன்னா, ஓடும் பொழுது நிற்கும் பொழுது தான் அந்த வீல் தெரியுங்க. அப்புறம் அதோடைய சரி அந்த பகுதியெலாம் தெரியும். ஆனால் ஓடும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு மட்டும்தாங்க தெரியும், வேற எதுவுமே தெரியாது. அதுதான் சக்கரம். இதில் கூட 100 போர்ஷிப்பை பார்க்கலாம் நீங்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி நமது வாழ்க்கை சக்கரத்தை பின்னோக்கி பார்த்தா, நாம் கடந்து வந்த பாதையை நோக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் மறைஞ்சு போயிடும், ஒன்று தான் நிற்கும். என்ன நினைக்கிறீங்க? ஸ்தோத்திரம். அவன் நம்ம போஷித்தது நடத்திப்பு மட்டும்தான். எப்படி அந்த சக்கரத்து இந்த குறுக்கே அநேக அதை இணைக்கக்கூடிய பகுதி இருக்குது, அநேகம் இருந்தாலும் ஓடும்போது எல்லாம் மறைஞ்சிருது பாரு, அது இருக்கிற எல்லாம் மறைஞ்சிடும். அதே போல் நமது கடந்த காலத்தை பார்த்தீங்கன்னா கஷ்டம், நஷ்டம், தோல்விகள், வேதனைகள், நிந்தைகள் எல்லாம் மறைஞ்சிடும், ஒன்று தான் நிற்க. என்ன? அவன் நம்ம நடத்தின பாதை. யாக்கோபு சொல்ற வார்த்தை மறக்க முடியாத வார்த்தைங்க. ஆதி 32:10 கொஞ்சம் வாசிங்களேன். அவர் வாழ்க்கை எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்க. ஆனால் திரும்பி பார்த்தா ஒன்று தான் சொல்லுவார் அவர். 32:10 ஆதியாகமம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். எத்தனை கஷ்ட நஷ்டம் 20 வருஷத்துல அவருக்கு கொஞ்சம் நெஞ்சமாங்க அவருக்கு. ஆனால் இப்போ திரும்பி பார்க்கிறாருங்க. யாப்போக்கு நதிக்கரையில 20 வருஷத்தை பார்த்த ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு பாருங்க. எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், 2 பெரிய பரிவாரங்களை கொடுத்தீரே, ஸ்தோத்திர சாமி. பார்த்தீங்களா? கடந்த காலங்களை நினைத்து பார்த்தா நாம யாக்கோபை நன்றி தான் செலுத்த முடியும். ஆகவே இதை கேட்கிறவங்க கடந்த காலங்களை நினைத்து நாம் நடந்த எல்லா வழிகளிலும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தாமேன்னு இஸ்ரவேல் ஜனம் யோசுவா 24:17 துதித்தது போல நடத்தின பாதைகளுக்கு ஆண்டுக்கு நன்றி செலுத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். அந்த கசப்பு, வெறுப்புகள் மற்றும் தோல்வி எல்லாம் மறையிட்டோம், ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நடத்தின பாதை நன்றி செலுத்துங்க. தொடர்ந்து நல்லவராக இருப்பார், போஷித்து நடத்துவார், குறையில்லாமல் நடத்துவார். பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒரு சக்கரம் அப்படின்னு பார்த்தோம், போஷிக்கிறவர்ன்றதுல ஒரு பகுதி. இன்னொரு பகுதி பார்ப்போம். இப்போ இங்கே அந்த 15, 16 2 சேர்த்து வாசிக்கலாம். நான் அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில் இதோ பூமியில் ஜீவன்கள் அண்டையிலே 4 முகங்களை உடைய ஒரு சக்கரத்தை கண்டேன். சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிகை பச்சை வர்ணமாய் இருந்தது. அவைகள் 4க்கும் ஒரே வித சாயல் இருந்தது. அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்குமா போல் இருந்தது. என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு தரிசனங்க. சக்கரத்துக்குள் ஒரு சக்கரம் இருக்கிறது போல ஒரு தரிசனம். அதில் பார்த்தீங்கன்னா வாசிக்க கேட்டோம், அந்த சக்கரத்தில் 4 முகங்கள் இருந்தது. 4 முகங்களும் ஒரே சாயலில் இருந்தது. ஒரே சாயல் ரூபத்தை உடைய 4 முகங்கள். இது எப்படித்தான் இருக்கும் கற்பனை. நானும் உட்கார்ந்து இதை தியானிக்கும் பொழுதெல்லாம் கற்பனைலாம் பண்ணி பார்த்தேங்க. கற்பனைக்கே வர மாட்டேங்க. சக்கரத்துக்குள் ஒரு சக்கரம், அந்த சக்கரத்துக்கு 4 முகங்கள், 4 ஒரே சாயல் ஒரே ரூபத்தில் இருக்கணும். அது எப்படி இருக்கணுமோ தெரியல. ஆனால் இதை தியானிக்கும் பொழுது ஒரு கருத்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லணுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அது 4 முகங்கள் இருந்தது அப்படின்னா நான் நினைக்கிறேன் 4 பக்கமும் அது திரும்பி பார்க்குற முகங்களாக தான் இருந்திருக்கும். ஏன்னா 4 முகங்கள்லாம் நோக்கம் இருக்கணும் இல்லையா என்றால், ஒரு முகம் கிழக்க, ஒரு முகம் மேற்க, ஒரு முகம் தெற்க, இன்னொரு முகம் வடக்க அப்படின்னு 4 பக்கம் 4 முகங்களாக இருந்திருக்கிறது. இது எதை குறிக்கிறது? 4 திசையும் நோக்கி பார்க்கிற 4 முகங்கள் என்றால் கர்த்தர் போஷிக்கிறவர் சொன்னேன். இப்போ தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும் எங்கே இருந்தாலும் நம்மை பார்க்கக்கூடிய முகம், நாம் எங்கே இருந்தாலும் நம்மை நோக்கி பார்க்கக்கூடியவர் நமது ஆண்டவர் அப்படின்னு ஒரு கருத்து இங்கே பார்க்கலாம். உண்மைதானே? இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, நம்ம தான் சில நேரத்தை நினைக்கிறோம், ஆண்டவனை பார்க்குறாரா, பார்த்ததெல்லாம் நடக்குமா என்றெல்லாம் பேசுகிறோம். ஆனால் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா
நாம் எங்கே இருந்தாலும் சரி அந்த இடத்தை நோக்கி பார்க்கிற தேவன். ஒருவேளை வனாந்தரத்தில் இருந்தாலும் சரி அவர் உங்களை பார்க்கிறவர், மலை மேல் இருந்தாலும் சரி மலை கீழே இருந்தாலும் சரி, கடல் மேல் இருந்தாலும் கடலின் ஆழத்தில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் அரண்மனையில் இருந்தாலும் குகையில் இருந்தாலும் சரி அவர் நம்மை பார்க்கக்கூடியவர். ஒருவேளை நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி உங்களை பார்க்கிறார், அமெரிக்காவில் இருந்தாலும் உங்களை பார்க்கிறார், ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் பார்க்கிறார், சீனாவில் இருந்தாலும் சரிங்க, உலகத்தின் எந்த மூலை இருந்தாலும் அங்கே உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆக 4 முகங்கள் என்றால் 4 திசையை பார்க்க முகம் என்றால் உலகத்தின் 4 பக்கத்தில் எங்கே போனாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. இந்த அருமையான ஒரு பகுதிங்க இது இல்லையா? நம்ம தான் அநேக நேரத்தில் நினைக்கிறோம் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தான் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, என்னோடு இருக்கிறார், என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், ரொம்ப சந்தோஷப்பட்டு துதிக்கிறோம். ஆனால் நிலைமை மாறிட்டா, கஷ்ட நஷ்டம் வந்துட்டா ஆண்டு என் கூட இல்லையோன்னு நினைக்கிறோம். நம்ம கர்த்தரி பிள்ளைகளே, நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் போது உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை அந்த ஸ்தானத்தை இழந்து இன்றைக்கு தாழ்ந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கிறாருன்னா சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டாருங்க. சோத்திரம். உங்களை வனாந்தரத்தில் இருந்தாலும் சரி பள்ளத்தாக்கு இருந்தாலும் பார்க்கிறார் என்றால் சீக்கிரம் அங்கேருந்து எடுத்து உங்களை கண்மலை மேல் உயர்த்துவார்னு அர்த்தம். அவருடைய பார்வை ஆச்சரியமானது. மனுஷன் பார்க்குற மாதிரி கிடையாதுங்க. அண்ணாளை பார்த்துட்டு போயிட்டாரா? ஆமாம், கஷ்டம், பாவம், 10 வருஷமாக குழந்தை இல்லை, என்ன கஷ்டம், சக்களித்தினால ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சும்மா போயிடலங்க. ஆகாரை பார்த்துட்டு ஐயோ என்ன கஷ்டம் அந்த வீட்டில், என்ன கஷ்டம் பாரு, அனுபவமே கிடையாது, ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான் என்று சொல்லிட்டு போயிடல. மனுஷன் தான் சொல்லிட்டு போவாங்க, நமக்கு ஏன் அம்மு. ஆண்டவர் அப்படி இல்லைங்க. ஆகாரை கண்டார், நின்று விசாரிக்க, ஆகாரே நீ எங்கே போகிறாய் விசாரிக்கிறார். விசாரித்து மறுபடியும் அனுப்பி வாழ்க்கையை ஏற்படுத்தி எதிர்காலத்தை கொடுக்குறார். அண்ணாளுக்கு அப்படித்தான் விசாரித்து ஜெபத்தை கேட்டு சாமுவேலை கொடுத்து தேசத்திலே உயர்த்தினா இருப்பார் என்றால் மனுஷனை போறல, அவர் நம்மை பார்த்து நின்று விசாரித்து உதவி செய்கிறவர். பர்திமே கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே இறங்கணும். ஏராளமான சத்தம். அந்த சத்தத்தை பற்றி இவன் சத்தம் எங்க கேட்க போகுதுன்னு நினைச்சா நின்றார். அவனை அழைத்து கொண்டு வரும்படி சொல்லி இயேசு அவனுக்கு தேவை கேட்டு பார்வை கொடுத்து அவரை பின்பற்றி போனானா. என்ன ஆச்சரியமான ஒரு பகுதி பாருங்க. ஆகவே இது கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, நமது ஆண்டவர் நின்று விசாரிக்கிறவர். ஸோ எத்தனையோ சத்தங்கள் மத்தியிலே தேவையுள்ள உங்கள் சத்தத்தை கேட்க, பெருமூச்சு சத்தத்தை கேட்க அவர் வல்லமுள்ளவர், கவனமாக இருக்கிறார். அவர் முகம் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன ஆச்சரியமான ஒரு பகுதிங்க அது. எங்கே திரும்பினாலும் சரி அந்த முகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. இது நாம் தியானிப்பதற்கு தாவீது சொன்ன ஒரு பகுதி, அற்புதமான ஒரு பகுதி. 139ஆம் சங்கீதம் 6லிருந்து சில வார்த்தைகள் வாசிக்கிறேன். சங்கீதம் 139 6 முதல் சில வார்த்தைகள். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமா இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கரம் என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். ஆச்சுங்களா? சமுத்திரத்துக்கு போனாலும் சரி, வனாந்தரத்துக்கு போனாலும் சரி, வானத்துக்கு போனாலும் சரி, நீர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர். என்ன அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட், தாவீதுடைய ஸ்டேட்மெண்ட். உண்மைதானே? அவர் வனாந்தரத்தில் இருந்தார், குகைகளில் இருந்தார், அரண்மனையில் இருந்தார், யுத்தகரத்தில் இருந்தார், தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு அடையாளம் தெரியாத முகத்தோடு காடுகளை சுற்றித்திருந்தார். எல்லா இடங்களும் ஒரு முகம், ஆண்டோட முகம் அவரை பார்த்தது. ஆகவே தான் சொல்ற, ஆடுகளுக்கு பின்னே தெரிந்த உன்னை நான் அடைத்து அரியணையில் உட்கார வைக்கலையான்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? அப்போ அவர் கண்கள் தாவீது அந்த வனாந்தரத்தில் இருக்கிறதும் பார்த்துருக்கிறார், குகையில் இருந்ததும் பார்த்துருக்காரு, அரண்மனை இருந்ததும் பார்த்துருக்காரு. அதான் அவர் எழுதுறார். ஆகவே இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி உங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் பார்க்குறாரு, ஒவ்வொரு நிமிஷமும் பார்க்குறாரு, ஒவ்வொரு மாதமும் பார்க்குறாருங்க, ஒவ்வொரு வருஷமும் பார்க்குறார். ஏதோ ஒரு நாள் பார்த்துட்டு விட்டு போகிறதில்ல, ஒரு மாதம் பார்த்துட்டு விட்டு போகிறது. அவர் போஷிப்புங்கிறத சோத்திரம் ஒவ்வொரு நிமிஷமும் போஷிக்கிறவர்.
ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும் இடைவிடாம போஷிக்கிற தெய்வம். ஆகவே தான் 4 பக்கம் 4 முகங்கிறது சொத்து. எப்பக்கம் போனாலும் நம்மை பார்த்து, எந்த நிலைமையில நம்மை தூக்கி எடுத்து, நம்மை விசாரித்து, ஆதரித்து, போஷித்து நடத்துகிற தெய்வம் என்றால், ஸ்தோத்திரம் கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுது எங்க இருந்தாலும் சரி பயப்படாதிருங்கள். ஸ்தோத்திர ஆகாரை கண்டவர் உங்களை கண்டு கொண்டிருக்கிறார், அன்னாளை கண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். பயப்படாதிருங்கள். உங்களை ஆதரித்து தூக்கி நிறுத்த கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை நான் வாசித்த பொழுது சுவிசேஷம் ஒரு பகுதி எனக்கு என் இருதயத்தில் பளிச்சுன்னு வந்தது. என்னன்னா, நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 25 கொஞ்சம் வாசிக்கலாம். 14:25. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அப்படின்னா, சூறாவளியில சிக்கிட்டாங்க சீசர்கள். இரவு நேரம் ஆண்டவர் மலை மேல் ஜெபம் பண்ணிட்டு இருக்காருங்க. 4ஆம் முடிஞ்சவரையும் ட்ரை பண்றாங்க. வாங்க 4ஆம் ஜாமம் வரலன்னு சொன்னா அவங்க விடிகாலம் 3 மணி வரலாம் அவர்கள் அந்த சூறாவளியில் சிக்கி தவிக்கிறாங்க. என்னெல்லாம் நினைச்சிருப்பாங்க? அவர் தான் போக சொன்னாரு, படகு எடுத்து வந்திருக்கிறோம், கீழ்ப்படிந்து எங்களுக்கு இந்த சோதனையா நினைச்சிருப்பாங்க. நினைக்க மாட்டாங்களா? கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க. கீழ்ப்படியாததுக்கு சூறாவளி வருதுன்னா ஓகே. யோனா கீழ்ப்படியில சூறாவளி வந்தது, நஷ்டப்பட்டாரு. ஆனால் இவர் கீழ்ப்படிந்து படகு எடுத்து கொண்டு வந்திருக்கிறார். இப்போ கீழ்ப்படிந்தவர்களுக்கும் இந்த கஷ்டமா நஷ்டமா சூறாவளி கேள்வி வந்துட்டு வராதா? வரும், வந்திருக்கோம். ஆனால் அதுவே முடிவல்ல. சிலர் சொல்லியிருப்பாங்க, எங்க போனாரோ ஆண்டவர் தெரியலையப்பா, இந்த இருள் எல்லாம் இருளா இருக்கிற சூறாவளியா இருக்குது, சொல்லிட்டு எங்க போனார்னு தெரியலையே, அவர் எங்க இருக்கிறார் என்றெல்லாம் கேட்டிருப்பாங்க. பாருங்கள், அவரால் முடியலன்னு தெரிஞ்சவர்களும் தண்டு வலிக்கிறது கஷ்டப்பட்டதை கண்டு இரவின் 4ஆம் ஜாமத்து விடிகாலம் 3 மணிக்கு அந்த இருட்டில் மலை மேல் இருந்த ஆண்டவர் இறங்கி கடல் மேல் நடந்து அவள் இருந்த படகுக்கு வந்து காற்றையும் கடலை அமர்த்தி படகுல சமாதானத்தை உண்டு பண்ணினார்னா, அவர் எங்க இருந்தாலும் சரி தமது தாசர்களுக்கு நிலைமை பார்த்து கொண்டிருக்கிறார். கடலில் இருப்பதை அவர்கள் கரையில் இருந்தாலும் சரி கடலில் இருந்தாலும் சரி சூறாவளி மத்தியில அவர்கள் சூழ்ந்து சிக்கி தவிக்க பார்த்து கொண்டு இருந்து இதுக்கு மேல முடியாது அவங்களால என்று ஏற்ற நேரத்தை வந்து பாதுகாத்தார்னா, இப்போ சொல்லுங்க, நமது ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நிமிஷந்தோறும் பார்க்கிறார், நேரந்தோறும் பார்க்கிறார். பார்க்கிறவர் ஏற்ற நேரத்துக்கு படகுக்கு வருவார். காற்றும் கடலும் அமர்ந்து போகும், மிகுந்த அமைதல் உண்டாகும். அவர் நம்மை போஷிக்கிற தேவன், பயப்படாதீர்கள் நான் தான் என்று சொல்லி ஆற்றின தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாருங்க. ஸ்தோத்திரம், அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 4 முகங்கள் 4 பக்கம் பார்க்குதுன்னா, நாம எங்க இருந்தாலும் நம்மை பார்க்கக்கூடிய அற்புதமான தெய்வம் நமது ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகிறதை கேட்கிறவங்க, அவர் முகம் நம்மை பார்க்கிறால் பார்க்கிற அவருடைய கரமும் நமக்கு உதவி செய்யும், அவர் கண்கள் நமக்கு உதவி செய்யும், கரம் நமக்கு உதவி செய்யும். எந்த நிலைமைதான் தூக்கி நிறுத்தும், ஆதரிக்கும். பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா. இன்னும் சொல்லுகிறேன், என்ன நடந்தாலும் உலகத்தில் ஏற்ற நேரத்தை உதவி செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 46 அற்புதமான ஒரு வசனம் வாசிங்களேன். 46ஆம் சங்கீதம் 1, 2, 3 வருஷத்தை வாசிக்குமா. அவர் எப்படி பாதுகாத்து போஷிக்கிற தெய்வம் பாருங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். ஒரு நதி உண்டு பாத்தீங்களா என்றால் பயப்பட வேண்டாம். பூமி நிலை மாறினாலும் பூமி அதிர்ச்சியே வந்தாலும் அர்த்தங்க. பூமி அதிர்ச்சியே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் என்னை ஆதரிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமான தேவன், பிரசன்ட் ஹெல்பர் அப்படின்னு சொல்லித்தான் துவங்குற சங்கீதத்தை. இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, நமது ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறவர் ஸ்தோத்திரம் என்றால் ஆபத்து காலத்தில் பிரசன்ட் ஹெல்பராக இருந்து உதவி செய்து தூக்கி நிறுத்துகிற அற்புத தெய்வம் நமது ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்புறம் அந்த வார்த்தை கவனிச்சிங்களா நீங்க?
நீங்க 16 வருஷம் மறுபடியும் வாசிக்கலாம். 16. சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிகை பற்றி வர்ணமாய் இருந்தது. அவைகள் நாளுக்கும் ஒரே வித சாயல் இருந்தது. நாளுக்கும் ஒரே வித சாயல் இருந்தது. ஒரே சாயலா, 4 முகமும் ஒரே சாயலா இருந்தது. அப்படின்னா இது என்ன ஆவிக்குரிய அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒரே சாயலா இருந்தா 4 முகங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது தேவ பிள்ளைகளுக்கு பலவிதமான சோதனைகள், நெருக்கங்கள், பாடுகள் வரலாம். இந்த சக்கரத்துடைய பல பகுதி அப்படியே சுத்துது பார்த்தீங்களா? அதை போல மாறி மாறி வரலாம். பலவிதமான சிக்கலான சூழ்நிலை வரலாம், கஷ்ட நஷ்டங்கள்லாம் ஏற்படலாம். ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு நோக்கம் உண்டு அப்படின்னு அர்த்தம். ஒரே சாயல் அப்படின்னா, தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில எதுதான் நடந்தாலும் சோதனைகள், நெருக்கங்கள், நஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்க ஆக எது நடந்தாருங்க எல்லாம் ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் தேவன் அனுமதிப்பார். ஒரு நோக்கத்தை வச்சிருப்பார். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இதெல்லாம் நடக்கும் என்பதுக்கு அடையாளம் தான் ஒரே சாயல். ஃபார் எக்ஸாம்பிள், குறிப்பாக உங்களுக்கு யோசேப்பு எடுத்துக்கிடுங்க. யோசேப்புக்கு பலவிதமான சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நோக்கம் என்ன? எகிப்து தேசத்துக்கு பிரதம மந்திரியா வைக்கணும், அவர் குடும்பத்தை பாதுகாத்து இஸ்ரவேல் ஜனம் எகிப்து பாலிவுக்கு பெருகி அவர்கள் 400 வருஷம் பிறகு அங்கிருந்து கானானுக்கு போகணும். இதான் ஒரு நோக்கம். அந்த நோக்கத்துக்காக பிடிக்கப்பட்டவர் யோசேப்பு. இப்போ யோசேப்பை பிடிச்சதுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. ஒரு சாயல், ஒரு நோக்கம் இருந்தது. அந்த நோக்கத்துக்காகத்தான் இதெல்லாம் என்ன நடந்தது? குழியில போட்டார்கள் சகோதரர்கள். எடுத்து இஸ்மவேல் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அப்படி வாங்கிட்டு போன இஸ்மவேலை அங்கே கொண்டு போய் போத்திபாருக்கு அதிகமாக விலை வச்சு போத்திபார் வீட்டில் அடிமையாக விற்றுட்டான். அடிமையாக கிடக்கிறார். அங்கே வீணான பழி சுமத்தப்படுறாரு. அங்கே இருந்து சிறைச்சாலைக்கு போகிறாரு. சிறைச்சாலையில் கிடக்கிறாரு. இப்போ இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, குழியாகட்டும், விற்கப்படுகிற அனுபவம், அடிமை, அங்கே வீண்படி, சிறைச்சாலை, இதெல்லாம் எதுக்குன்னா ஒரே நோக்கம். ஏற்ற நேரத்தில் எகிப்து தேசத்தில் பிரதம மந்திரியா உயர்த்தணும். இந்த நோக்கத்துக்காக தான் இதெல்லாம் நடக்குது. குடியில் போடாவிட்டால் இஸ்மவேலர் வாங்கியிருக்க மாட்டான். இஸ்மவேலர் வாங்காவிட்டால் போத்திபார் வீட்டுக்கு போயிருக்க மாட்டார். போத்திபார் வீட்டுக்கு போகலைன்னா அங்கே இருந்து வீண்படி சொல்லி ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டார். ஜெயிலுக்கு போகலைன்னா அங்கே வந்த பானபாத்திரக்கான சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லியிருக்க மாட்டார். அந்த அர்த்தத்தை சொல்லலைன்னா ராஜா போய் நின்று இருக்க மாட்டார். ராஜா தரிசனத்துக்கு விளக்கம் சொல்லியிருக்க மாட்டார். பிரதம மந்திரி ஆயிருக்க மாட்டார். இப்போ யோசிச்சு பாருங்க, இது எல்லாம் எதுக்கு? ஒரே நோக்கம். யோசேப்பை தேவன் உயர்த்துவார். அதாங்க இந்த சாயல். இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் என்னதான் நடந்தாலும் சரி, 1000 நடக்கட்டுங்க, எல்லாவற்றும் ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அதாவது ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அடைக்கப்பட்டவர்களா அவருடைய அன்புக்குறளுக்கு சகலமும், சகலனா என்னங்க? பட்டயமோ, நாசமோசம், மரணம், வாழ்வு, தாழ்வு சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் இதற்கு சோத்தம் சகலமும் நன்மைக்கு எதுவாய் ஒரு திட்டம் வைத்து அந்த திட்டத்துக்கு நேராய் நடத்துவதற்கு தான் நடக்குது என்று சொன்னால், எல்லாம் கஷ்ட நஷ்டம், பாடு, உபத்திரம், நிந்த அவமானம் எல்லாம் நமக்காக வேலை செய்யுது. அந்த ஒரு திட்டத்துக்காக, ஒரு நோக்கத்துக்காக. ஆக அது கேட்குற கத்திரி பிள்ளைகளே, இப்போ அனுபவிக்க இந்த பாடுகள், பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கிற அந்த நோக்கத்துக்காக இதெல்லாம் நடக்குது. யோசேப்புக்கு நடந்தது போல. ஆகவே இவங்களை மத்தியில் அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க, காத்துருங்க. அந்த திட்டம் நிறைவேறும் போது அது உங்களுக்கு மேன்மையா இருக்கும். அல்லேலூயா. ஒரு மிஷின் எடுத்துக்கிடுங்க. அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா பல பாகங்கள் இருக்குது. பல பாகம், ஒரு சின்னது இருக்கும், பெருசு இருக்கும், எல்லாம் அது வேலை செய்யுது. ஒரே நோக்கம். ஒரு கார் இன்ஜின் வச்சுங்க. அந்த கார் இன்ஜினுக்குள்ள எத்தனை பார்ட்ஸ் இருக்குங்க, எல்லாம் வேலை செய்யுது. எல்லாம் எதுக்கு? அந்த கார் ஓடணும். அது போல் தான் ஆண்டவர் வாழ்க்கையில் இத்தனை சோதனைகள் எதுக்கு அனுமதிக்கிறாருங்க? ஒரு திட்டம், ஒரு உயர்வு, ஒரு ஆசீர்வாதம் தேவன் வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவதற்காகவே அனுமதிக்கிறார். ஆக இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்துட்டு சோர்ந்து போய் இதுதான் வாழ்க்கை, இவ்வளோதான் வாழ்க்கைன்னு சொல்லி ஒருபோதும் தளர்ந்து விடாது. இன்னும் கூட நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு அம்மா ஒரு கார்பெட்டு கடைக்கு போனாங்களாம். அங்கே போய் கார்பெட் வாங்க போனாங்க. போய் பார்க்குறாங்க. பார்த்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு ஒன்றும் ஒழுங்கு இல்லை, இது என்ன அப்படி கிடக்குது, இதெல்லாம் எதுவுமே சரியில்லை அப்படின்னாங்களாம்.
அப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு கவனிச்சு அந்த ஆள் சொன்னாராம், சேல்ஸ்மேன் சொன்னாரம்மா, கார்பெட்டுடைய தவறான பக்கத்தை நீங்கள் பார்க்குறீங்க, திருப்பி பாருங்கண்ணா. திருப்பி பார்த்தா அழகான ஒரு கார்பெட்டு. அந்த கார்பெட்டு பின்பகுதி அப்படி தானே இருக்கும், இந்த எம்ப்ராய்டரி பண்ணுறது மாதிரி. ஆக அந்த அம்மா பின்பக்கத்தை பார்த்துருக்காங்க. அதான் அந்த ஆள் சொன்னார், நீ தவறான பக்கத்தை பார்க்குறீங்கம்மா, திருப்பி பாருங்க. எவ்வளோ அருமையான ஒரு இது. அதே போல் இன்றைக்கு இதை பார்க்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வாழ்க்கையின் சில பகுதியை தான் பார்க்குறீங்க, தவறான பகுதி பார்த்துட்டு இருக்கீங்க. ஆகவே முறுமுறுக்கிறீங்க, சோர்ந்து போயிருக்கீங்க. திருப்பி பாருங்க, ஆண்டோட நடத்திப்பை பாருங்க. ஸ்தோத்திரம். ஒரு நாள் அவர் மாறாதவர், அச்சு மாறாது போல அவர் திட்டம் மாறாது, அன்பு மாறாது. ஸ்தோத்திரம். ஒருபோதும் மனுஷனை போல் இருக்க மாட்டார். உங்களை அற்புதமாய் நடத்துவா. ஏற்ற காலத்தில் உங்களை குறித்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ். சில காரியங்கள்லாம் இப்போ நமக்கு புரியாது. இப்போ புரியாத அந்த கார்பெட்டுக்கு பின்னாடி இருக்க மாதிரி தாங்க இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை முடிந்து பரலோகத்துக்கு போகும்போது தான் தெரியும், ஓ இந்த கார்பெட் எவ்வளோ அழகாக இருக்கிறது என்று சொல்ல தோணும். ஆண்டவர் பாதத்தில் விழுந்து சாசாங்கமாக விழுந்து பணிந்து கொள்வோம். ஆகவே எல்லாவற்றுக்கும் விடையை தேடாதீங்க. ஆண்டவர் மித்த பாதையை பொறுமையோடு ஓடுங்க. முடிவு உங்களுக்கு மகிமையாக இருக்கு. ஹல்லேலூயா. பிரைஸ் தரோம். சரிங்க, இப்போ 2 பகுதி பார்த்தோம். முதல் பகுதி ஒரு சக்கரம் அப்படின்னு, 2வது பகுதி அதுக்கு 4 முகங்கள் ஒரே சாயல்னு பார்த்தோம். 3வது பாரு, அது அதோட இன்னும் பயங்கரமான விஷயம், அந்த சக்கரங்கள் திரும்புகிறது இல்லை, டேர்ன் பண்றது இல்லையாங்க. வாசிக்கலாமா? 1:17. அவைகள் ஓடுகையில் தங்கள் 4 பக்கங்களிலும் ஓடும், ஓடுகையில் அவைகள் திரும்புகிறதில்லை. ஓடும்போது திரும்பாதான். என்னையா அதிசயமா இருக்குது. திரும்பாத ஒரு சக்கரத்தை பார்த்துருக்கீங்களா? ஆனா அப்படி இருக்கு தரிசனம். எந்த பக்கம் போனாலும் ஸ்ட்ரெயிட்டாக தான் போகுமா, திரும்பாதான், டேர்ன் பண்ணாதான். அப்படின்னு தரிசனத்தை பார்க்கிறார் என்றால், அவைகள் திரும்புகிறதில்லை என்றால் ஆண்டோடைய போஷிப்பு, பராமரிப்பு, பாதுகாப்பு கூட இங்கே பார்க்கலாம். என்னவென்றால் ஆண்டோடைய நடத்திப்பு, அவருடைய போஷிப்பு எப்பொழுதும் சரியாகவே இருக்கும், ஒருபோதும் தவறாது அப்படின்னு அர்த்தங்க. அவைகள் திரும்புகிறதில்லை அப்படின்னா ஆண்டோடைய நடத்திப்பு, போஷிப்பு, பராமரிப்பு இருக்கு பார்த்தீங்களா, எல்லாம் கரெக்டாக இருக்கும், சரியாக தான் இருக்குங்க, ஒருபோதும் தவறே இருக்காது. நமது ஆண்டவர் எதை செய்தாலும் ஸ்தோத்திர சரியாய் செய்கிறவர். அவர் மாறாத தெய்வம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மனுஷன் தான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டடத்தை கட்ட நினைப்பான், திட்டம்லாம் போட்டுட்டு அப்புறம் மாற்றிடுவான். அடடா இது சரியில்லை, வேற மொழி பார்க்கலாம் என்று மாற்றுவான். சில நேரத்தை கட்டடத்தை கட்டிட்டு கூட பாதியிலே மாற்றவங்களாம் இருக்கிறாங்க. ஒரு கட்டடம் மட்டுமல்ல, வேறு எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டுங்க, ஒன்றை செய்துவிட்டு அதை மாற்றுகிற பழக்கம், இடிக்கிறது, மாற்றுகிறது, திருத்துகிறது, இதெல்லாம் மனுஷ சுபாவம். ஆனால் ஆண்டவரை பொறுத்தவரையிலும் அந்த மாத்துறது, திருத்துறது, இது சரியில்லைன்னு இடிக்கிற தெய்வம் அல்ல. அவர் எதை செய்தாலும் சரியாய் செய்கிற தெய்வம். இன்னும் நான் சொல்லுகிறேன், அவர் எதை பேசினாலும் சரி, சரியாக தான் பேசுவாருங்க. பேசிட்டு அடடா நான் அப்படி பேசியிருக்க கூடாது என்று வேதத்தில் எங்காகிலும் கர்த்தர் வருத்தப்பட்டதா இருக்குதா? உங்களுக்கு இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். நான் பேசினது சரியில்லை என்று கர்த்தர் வருத்தப்பட்டதாக வேதத்தில் உண்டா? ஒரு இடத்திலும் சொல்ல முடியாது. இயேசுவை பாருங்கள், சுவிசேஷத்தில் அவ்வளோ இருக்குது. எந்த இடத்துலையும் நான் தவறாக பேசிட்டேன், மாற்றிக்கிறேன்னு சொல்கிறாரா? ஒருபோதும் கிடையாது. அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். சோத்திரம். வாக்கு மாறாதவர். எதை செய்தாலும் சரியாகத்தான் செய்வாருங்க. சோத்திரம். தவறே செய்யாதவர். காட் மேக்ஸ் நோ மிஸ்டேக்ஸ்னாங்க. இதே போல கர்த்தர் தவறே செய்ய மாட்டார். இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, சிலர் நினைக்கலாம், சில குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இப்பொழுது பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கிறதுனால, ஐயோ தப்பு செய்து விட்டோமோ, பெற்றோர் தவறு செய்து விட்டார்களோ, அன்றைக்கே நான் சொன்ன அவங்க கேட்கல, கேட்காதபடி நடந்து விட்டது என்று வாழ்க்கை தோல்வி அடைந்து விட்டதாக, அல்லது ஆண்டவர் செய்து விட்டாரே என்றுக்குள்ள கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தனை சொல்றாருங்க, ஆண்டவர் நம்பி ஆண்டவர் சித்தப்படி உங்கள் திருமணம் நடைபெற்றிருந்தால் சோத்திர கர்த்தர் சொல்லுகிறார், ஒருபோதும் அவர் தவறு செய்யவே மாட்டார். இன்னும் கூட சொல்ல, ஒருவேளை உங்களுடைய பலகீனத்தின் தவறு நடந்திருந்தால் இன்றைக்கு ஒப்புக்கொடுங்க, தீமையை நன்மையாய் மாற்றுகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அவர் தவறே செய்ய மாட்டார். செய்கையிலும் சரி, வாக்கிலும் சரி, வாக்கு மாறாத தெய்வம். சொன்னதான். ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்க பார்க்கலாம். யோபு புஸ்தகம்
33:14. யோபு 33:14. தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. ஆச்சுங்களா? ஒரு விசை சொன்ன காரியத்தை பார்த்து இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர்ல. நான் இப்படி பேசியிருக்க கூடாது, ஆகவே நான் இப்படி பேசுகிறேன், இதான் சரி என்று திருத்துகிறவர் அல்ல. பேசுனதா பேசுனதாங்க, சொன்னா சொன்னதுதாங்க. ஸ்தோத்திரம். வானமும் பூமியும் ஒடிந்து போக என் வார்த்தைகளோ ஒடிந்து போகாது, வார்த்தையும் உறுப்பாக ஒடிந்து போவதில்லை. அப்படின்னா அந்த அளவுக்கு ஆண்டவர் வார்த்தை மாறாது. ஆக எல்லாவற்றிலும் ஆண்டவர் சரியாக இருக்கிற தேவன் என்பதற்கு அடையாளம்தான் இந்த சக்கரங்கள் திரும்புகிறதில்லை. ஆண்டவருடைய திட்டங்கள், தீர்மானங்கள், இது செய்வேன் என்று சொல்லி வாக்குறுத்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே சரியாகத்தான் இருக்கும், மாறாது. இன்னும் நான் சொல்லுகிறேன், ஆபிரகாம் சாராள் வாழ்க்கை பாருங்க. ஆபிரகாமுக்கு சாராள் மூலம் சந்ததி இருக்குன்னு வாக்கு பண்ணிட்டாரு. நீங்கள் ஆதியாகமம் 12-15 எல்லாம் பாருங்க. சாராள் மூலம்தான் உனக்கு சந்ததி என்றால் சாராள் மூலம்தான். வயசாயிடுச்சு அந்த அம்மாவுக்கு 90, இவருக்கு 100. ஆகவே சூழ்நிலை பார்த்தா சரீரம் செத்து போன நிலைமை, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே நான் ஆகாரம் மூலம் உனக்கு சந்ததி தருன்னு அவர் சொல்லலைங்க ஒருபோது. ஆபிரகாம் சாராள் தான் முடிவுக்கு வந்தாங்க. ஆண்டு ஒரு நாள் சொல்லவே இல்லை. தேவ சித்தத்தை மீறி நடந்த விஷயங்க அது. ஆகவே பிறகு பாருங்க, 90வது வயசுலேயும் ஆபிரகாமுக்கு 100 சரீரம் செத்த நிலைமையிலும் புத்திரபாகியத்தை கொடுத்து ஈசாக்கு கொடுத்து, ஈசாக்கு மூலம் வந்து யாக்கோபு 12 கோத்திரங்கள், யூதா கோத்து யூத ராஜ இயேசு உலகத்துக்கு வந்து உலக ரட்சிக்கிறானா. பார்த்தீங்களா? ஆகவே சாராள் மூலம்தான், சாராள் மூலம்தான். சொன்னதாங்க. வயசு 90 ஆனா 100ன்னாங்க. அவருக்கு வயசே முக்கியம் அல்ல, சொன்ன சொல்லுதான். அவரால் எந்த சூழ்நிலையும் எதையும் செய்ய முடியும். அவத்தான் கேட்குறாரு. அது அவன் 18 வாசித்து பார்த்தீங்களா நீங்கள்? அருமையான வார்த்தை. 14 வாசிங்களேன் சொல்கிறார், கேட்குறாரு பாருங்க. அதுதான் இது கேட்குற உங்களை பார்த்து கர்த்தர் கேட்குறாரு. இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை அதுதான். விசுவாசிங்க நீங்கள். வாசிக்கலாமா? 18-14. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். பார்த்தீங்களா? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? லூக்கா 1:37 பார்க்குறோம். நம்ம எரேமியா 32 நம்ம அதை பார்க்குறோம். யோபு 42:2 அற்புதமான வார்த்தை. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவ, நீ செய்ய நினைத்து ஒருபோதும் தடைபடாது. பார்த்தீங்களா? என் கரத்தை தடுத்து நிறுத்தி இப்படி செய்கிறது ஏன் என்று கேட்கிற உண்டோன்னு கேட்குறாரு. பார்த்தீங்களா? என்றால் ஆண்டுடைய வார்த்தையாகட்டும், திட்டங்களாகட்டும், தீர்மானமாகட்டும், தீர்க்கதரிசனாகட்டும், ஆண்டவர் சரியாய் செய்கிறவர், சொன்னபடியே செய்கிறவர் என்றால் அவர் மாறாதவர். இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கும் இன்றைக்கு சூழ்நிலை மாறி இருக்கலாம், மனிதர்கள் மாறி இருக்கலாம், ஆனால் கர்த்தர் மாற மாட்டாருங்க. கொடுத்த வாக்குத்தத்தம் ஏற்ற நிறைவேறும், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாத தெய்வம். அவர் போஷிப்பதிலே, பராமரிப்பதிலே அவர் ஆச்சரியமானவர், மாறாத ஆண்டவர், மாறாத ஆண்டவர். இன்னும் 2 வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்புறம் நீங்கள் 1:18 வாசிங்கன்னா அந்த சக்கரத்தை குறித்து அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குதுங்க. வாசிக்கலாமா? 1:18. அவைகளின் வட்டங்கள் பயங்கரப்படத்தக்க உயரமா இருந்தன. பயங்கரப்படத்தக்க உயரமா இருந்தன. அந்த 4 வட்டங்களும் சுற்றிலும் கண்களால் நிறைந்திருந்தன. என்னையா இது ஆச்சரியமா! சுற்றிலும் கண்களால் நிரம்பினது, ஆச்சரியமானது, பயப்படத்தக்கது. அப்படின்னா நமது ஆண்டவர் போஷிப்பதில் யாருங்கிறது இங்க பார்க்கலாம். யார் அவரு? நமது ஆண்டவர் போஷிப்பது யாருன்னு கேட்டா ஆச்சரியமான தேவன். வெரி சிம்பிள். அவர் நம்மை போஷிப்பதில் ஆச்சரியமானவர். எவ்வளோ சொல்லட்டும் உங்களுக்கு. ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, உங்களுக்கு ஒரு வசனம் இருக்குது, 2 தீமோத்தேயு 2:13. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். இன்னொருமையான வார்த்தை. நாம் உண்மை இல்லைனாலும் அவர் போஷிப்பதிலே, பராமரிப்பதில் உண்மை உள்ளவர். இஸ்ரவேல் ஜனத்துக்கு 40 வருஷம் செஞ்சாரா இல்லைங்களாங்க? எத்தனை வருஷம் புறமுதுகு ஆட்டு ஓடினாங்க. ஆக வணங்கா கழுத்துள்ள மக்களாக இருந்தாங்க.
எகிப்து தேசத்துக்கு போவோம்னு சொன்னாங்க. எங்களை நடத்தி வந்த தெய்வம் கண்ணுக்குட்டி தான் சொன்னாங்க. அவ்வளோ சொன்னாங்க. ஆனால் 40 வருஷத்துல ஒரு நாள் கூட வானத்தை மண்ணாவை நிறுத்தலை, அக்னி ஸ்தம்பத்தை விளக்கலை, மேக ஸ்தம்பத்தை விளக்கலை. அப்படின்னா எத்தனை அற்புதமான, அவர் போஷிப்பதிலே, பாதுகாப்பதிலே, மாறாத தெய்வம், ஆச்சரியமான தெய்வம். அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ற, நாம் உண்மை இல்லாதல இருந்தாலும் அவரோ உண்மை. அதுதான் போஷிப்பதில் ஆச்சரியமானது. அதோட இன்னொரு வார்த்தை இருக்குதுங்க. மத்திய 5ஆம் அதிகாரத்தில் 45 நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஸ்தோத்திரம். தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்படின்னா அதுதான் போஷிப்பதில் ஆச்சரியமான தேவன், ஆச்சரியமான தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதோட என்ன சொல்லணும் உங்களுக்கு? பயப்படாதிரு. ஆச்சரியமாக நடத்துவார், அதிசயமாக நடத்துவார். நாளை தினச்சு கவலைப்படாதீங்க. ஸோ அவர் நடத்திப்போ ஆச்சரியம். ஆலோசனையில் ஆச்சரியமான தேவன் அல்லவா, நடத்துவார். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். உங்கள் பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் இருப்ப கர்த்தர் வல்லவர், அவர் ஆச்சரியமான தேவன். வனாந்திரத்தில் 40 வருஷம் 30 லட்சம் மக்களை போஷித்த தெய்வம் அல்லவா. 2 பேருக்கும் 5000 பேருக்கு வனாந்தரத்தை போஷித்து வனாந்தரத்தை அவர் விருந்து சாலையை மாற்றின தெய்வம் இல்லையா. நடத்துவார், ஆச்சரியமானவர், ஆச்சரியம். அப்புறம் இன்னொரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கலாங்க. இப்போ 1:19 வாசிங்க பார்க்க. இதோட அற்புதமான ஒரு வார்த்தை அது. 1:19. அந்த ஜீவன்கள் செல்லும் போது அந்த சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின. அந்த ஜீவன்கள் பூமியிலிருந்து எழும்பும்போது சக்கரங்களும் எழும்பின. ஜீவன்கள் எழும்பும்போது 4 ஜீவன்கள், அது கேருபின் சேராபின்கள். அப்போ தூதகணங்கள்னு எடுத்துக்கலாம் நம்ம. அந்த தூதகணங்கள் எழும்பும் பொழுது இந்த சக்கரங்களும் எழும்பினது. அப்படின்னா சக்கரங்கள்லாம் ஆண்டோட போஷிப்புன்னு நம்ம பார்த்துட்டு வரோம். இது எதை காட்டுகிறதுன்னு சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே நம்ம போஷிக்கிற விதங்களில் ஆண்டவர் தமது தூதர்களை பயன்படுத்துவது ஆச்சரியமா இருக்கும். வேதம் முழுவதும் நம்ம பார்க்கலாம். நீங்க தூதர்களே யாருக்குங்க? எபிரேயர் 1:14 படி நமக்கு பணிவிடை ஆவிகள், உதவி செய்வதற்கு பணிவிடை ஆவிகள் இல்லைங்களா. அந்த தூதர்களை கொண்டு அவர் ஆண்டவர் செய்கிற உதவியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. எவ்வளோ சொல்லிட்டேன் உங்களுக்கு. நீங்கள் 2 ராஜாக்கள் 19:35 வாசித்து பாருங்க. ஒரே ராத்திரியில் ஒரே ஒரு தூதன் 1,85,000 பேரை மடங்கடித்து எசேக்கியாவுக்கு வெற்றி கொடுத்தார் என்றால் இத்தனை அற்புதமானவன். 91ஆம் சங்கீதம் அற்புதமான சங்கீதம். பாதம் கல்லிடாதபடிக்கு தூதர் அனுப்பி ஏந்தி கொள்ளுகிறார். அதை விட இன்னும் சூப்பரான ஒரு வசனங்க. தூதருடைய அந்த பாதுகாப்பும் தூதர் பலப்படுத்துதெல்லாம் கர்த்தர் நமக்கு ஆயத்தம் ஆச்சரியமா இருக்கும். ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணலாமா? சோத்திரம். நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 22:43. லூக்கா 22:43. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். பாத்தீங்களா, இயேசுநாதர் சிலுவைக்கு போவதற்கு முன்பு கெத்செமனே தோட்டத்தில் பட்ட வியாகுலத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவருடைய வேர்வையெல்லாம் ரத்தத்தின் பெருந்துளிகளாய் பூமியில விழுந்தது. அந்த அளவுக்கு கஷ்டம். அப்படிப்பட்ட சூழல் ஒரு தூதன் ஒருவன் தோன்றி தேற்றினான்னா என்ன ஒரு வார்த்தைங்க அது. தேவகுமாரனையே தூதன் தேற்றினான் என்றால் இது என்ன அர்த்தம்? நாம் வியாகுலப்படும் பொழுது, பாடுபடும் பொழுது, ஸ்தோத்திரம், எல்லாரும் கைவிடப்படும் பொழுது, ஜெபம் கேட்கப்படாத பொழுது, ஸ்தோத்திரம், அவர் நமக்கு தூதர்களின் பாதுகாப்பு வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவகுமாரனை தேற்றினவர் நம்மையும் தேற்றுவார், பலப்படுத்துவார். கர்த்தர் கைவிடவே மாட்டார் என்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நம்மை தேற்றுகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆச்சரியமான ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். போஷிப்பதில் ஆச்சரியமானவர், அற்புதமானவர், அற்புதமாக நடத்துவாருங்க. பயப்படாதிருங்க. ஸ்தோத்திரம். சக்கரத்தை மறந்துடாதீங்க. 4 முகங்களை மறந்துடாதீங்க. இப்போ நம்ம பார்த்த அவைகள் திரும்புகிறது என்பதை மறந்துடாதீங்க. அவர் சரியாய் செய்கிறவர், எப்பொழுது எதையும் செய்கிறவர், மாறவே மாட்டார். அவர் அன்பு மாறாது. பயப்படாதிருங்க. கடைசிவர் நடத்துவார். கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. இந்த எசேக்கியேல் தரிசனத்தில் கண்ட இந்த நல்ல வார்த்தைக்காக அப்படி ஆண்டு நடத்துவார்னு சொல்லி விசுவாசித்து ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த எசேக்கியேல் கண்ட தரிசனத்தின் மூலம் ஆண்டவர் இன்னைக்கு தியானிக்க உதவி செய்து நண்படி பிள்ளைகளை வழிநடத்த ஜெபிக்கிறேன். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாம கர்த்தரை நம்பி ஆண்டவரை உத்தமமாக ஜீவிக்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். கிருபை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.